இறையோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவானூர் ஆலய மக்களை நீங்கள் என்றும் நினைத்து ஜெபித்திடுங்கள். என்றும் உங்கள் வருகைக்காய் எங்கள் மனங்கள் விழிகள் காத்திருக்கும். இவள் இறைக்குறள் இணைந்து ஜெபிக்கும் பங்கு மக்கள் அருள் சகோதரிகள். அருட்பொழிவு செய்துனை அரச தோழரினும் மேலாய் உன்னை நானே. வாழ்த்து மடலை வாசித்த திருமதி கிரிஜா குமாரி ஆசிரியர் அவர்களுக்கும் அதை வழங்கிய திரு நெல்லை மற்றும் திரு சுஜர் அவர்களுக்கும் நன்றி. தெய்வீக குரலுக்கு சொந்தக்காரரும் அருமையான பாடகருமாக இருந்து என் பங்கின் பாடகர் குழுவை சிறப்பாக வழிநடத்திய நம் பங்கு தந்தை அவர்களை வாழ்த்தை பாட வருகின்றனர் என் பங்கின் பாடகர் குழுவினர். எம் பங்கில் 5 ஆண்டுகள் பணி செய்த எம் தந்தையின் மாற்றத்தை நினைத்து இன்று இறை மக்கள் வருந்துகின்றோம். வேறு இடம் மாறி சென்றாலும் வேரோடு எங்களை மறக்க வேண்டாம். தினந்தோறும் உங்கள் திருப்பலியில் எங்களுக்காக வந்தாடுங்கள். எம் பங்கில் 5 ஆண்டுகள் பணி செய்த எம் தந்தையின் மாற்றத்தை நினைத்து இன்று இறை மக்கள் வருந்துகின்றோம். எம்மாலய பக்தர் இயக்கங்களை பக்தி முயற்சி நடத்தி சென்றி அருள் வாழ்வில் இணையாத குடும்பங்களை அருள் வாழ்வியத்தால் இணைய செய்தி குருவானேற்று மறுகல்வியை நன்றாக செயல்பட வழிகாட்டினீர். போட்டி பயிற்சியை போதெல்லாம் பயிற்சிக்கு எம்மை வழிநடத்தினீர். அதனால் வெற்றிகள் பல கண்டோமே. எம் பங்கில் 5 ஆண்டுகள் பணி செய்த எம் தந்தையின் மாற்றத்தை நினைத்து இன்று இறை மக்கள் வருந்துகின்றோம். அழிந்து போவதில்லை என்ற நல் சிந்தனையோடு செயல்பட்டு வருகின்ற நம் அருட்தந்தை அவர்களை வாழ்த்து பேச நம் பங்கின் செயலர் திரு ரஞ்சித் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாசகர்களே, பங்கு தந்தையர்களே மற்றும் இறைவர்களே அனைவருக்கும் இந்த காலை வணக்கம். நமது பங்கு தந்தையர்கள் மரியாதை பங்கு துணை பங்கு தந்தையாக இருந்து நமது பங்குதான் பங்கு தந்தையர்களின் முதல் பங்கு. நமது பங்கில் பங்கு தந்தையர்கள் பொறுப்பேற்கும் போது பங்கின் கடன் 33 லட்சம் ரூபாய். கொரோனா காரணமாக கடன் அடைக்க முடியாமல் சிரமப்பட்ட அந்த நேரம் பின்னர் கடன் அடைப்பதற்கு நமது பங்கு தந்தையர்கள் சிறு திட்டம் போட்டு சிறிது சிறிதாக அவசரமாக உள்ள நபர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொஞ்சம் காலாவதி சொல்லி மெதுவாக தான் கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு முடிந்தது. மறுபுறம் உயர்த்துவேன் உன்னை நானே நடத்துவேன். அருட்பொழிவு செய்துனை அரச தோழரினும் மேலாய் உன்னை நானே உயர்த்துவேன். உன்னை நானே நடத்துவேன். பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கை செலுத்த பலிகளை
அதற்காய் மக்கள் சார்பாக கடவுள் முன் பணி செய்ய உன்னை தெரிந்து கொண்டார். உன் பெயரை குறித்து வைத்தார். இம்மதிப்புக்குரிய கடவுள் பணியை நீ தேர்ந்து கொள்ளவில்லை. ஆரோனுக்கு தந்தது போல நாமே உமக்கு தந்தோம். இதுவும் நடந்திடுமா? இதுவும் நடந்திடுமா? அருட்பொழிவு செய்துனை அரச தோழரினும் மேலாய் உன்னை நானே உயர்த்துவேன். உன்னை நானே நடத்துவேன். தாயின் வயிற்றில் உதிக்கும் முன்பே உன்னை நானே அறிந்திருந்தே. நீ பிறக்கும் முன்பே உன்னை என் பணிக்காய் தெரிந்து கொண்டே. நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன். இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருக்கின்றேன். கலங்காதே என் மகனே, உன் கரம் பற்றி நான் நடத்துவேன். அருட்பொழிவு செய்துனை அரச தோழரினும் மேலாய் உன்னை நானே உயர்த்துவேன். உன்னை நானே நடத்துவேன். பணிவிடை பெற அன்று பணியை செய்திடவே நான் உடைந்து பகிர்கின்றே. என் விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படி என்னையே உன் கையில் கொடுக்கின்றே. இதோ நான் ஆண்டவரின் அடிமை, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாள், இரக்கத்தின் கருவியாய் என்னை பயன்படுத்தும். உமது அன்பின் ஊழியனாக வாழ விழைகின்றேன். இதோ நான் வருகின்றேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். சீடனாக உழைத்திட என்னை வணைந்து கொள்ளும். அருட்பொழிவு செய்துனை அரச தோழரினும் மேலாய் உன்னை நானே உயர்த்துவேன். உன்னை நானே நடத்துவேன். பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கை செலுத்த பலிகளையும் செலுத்துவதற்காய் மக்கள் சார்பாக பரிசுகள் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. 5 ஆண்டு காலம் எம்பங்கிலே அயராத இறைப்பணி செய்து இயற்கையின் தோழர்
குழந்தைகளுக்கு வழிகாட்டியாய், பெரியவர்களுக்கு நல் மகனாய், உயிர்களை நேசிக்கும் உத்தமனாய், நம் பங்கின் தலைவனாய் இருந்து செயல்பட்டு இன்று அவரது பணியை நம் பங்கில் நிறைவு செய்து வேறு பங்கில் இறைப்பணியை தொடரவிருக்கும் நம் பாசமிகு அருட்தந்தை அவர்களை ஏற்புரை சின்ன வருத்தம் மனசுக்குள்ள இருந்தாலும் போதையே எல்லாம் நீங்கள் காட்டிய அன்புக்கெல்லாம் தருணத்திலே மனமான தலை வணங்குகிறேன். இப்போ உங்களுடைய இல்லங்களில் எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஆதரவுகளை ஒரு நண்பரை கூட நீங்க செய்வீங்க, என்னை ஏற்றுக்கொண்டீங்க. எனக்கு ஒரு தாய் ஒரு பிறப்பு தந்தாலும் நீங்க பிறப்பு தராத நிறைய தாய்மார்கள் உண்டு, அதுபோல பிறப்பு தராத தந்தையர்கள் உண்டு, என்னோடுடன் பிறக்காத சகோதரர்கள் நிறைய இங்கே உண்டு. குறிப்பாக இந்த பேரரசுகளை பொறுத்தவரை எப்படி சின்ன தம்பி மாதிரி வளர்த்தோமோ அதுபோல நிறைய அடிகள் அவங்க பற்றிக்கிறாங்க. இருந்தாலும் மாதர் அப்படின்னு சொல்லி அப்படி பழகிறத விட ஒரு ஃப்ரெண்டை போல அவங்கள என்கிட்ட பழகினாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். நீங்க சர்ச்சில் வந்த நேரத்திலும் இறைவனுக்கு நன்றி கூறுனேன், அதுபோல உங்கள்கிட்ட போகக்கூடிய நேரத்திலும் நன்றி கூறுகிறேன். என்ன கூடுவாரு அந்த வேலை நல்ல பக்காவா செய்ய முடிப்பாரு. அதுபோல காசு இல்லாத தருணங்கள் கூட கையில் இருந்து எல்லாம் காசு போட்டு நிறைய வேலைகள் செய்திருக்கிறார். அவருக்கு இனி நம்ம 1.5 லட்சம் ரூபாய்களை கொடுக்க வேண்டி இருக்கிறது. அது எந்த கடன் சொன்னா மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் வாங்கக்கூடிய நேரத்தில் காசு ஒன்றும் கையில் இல்லை. அந்த நேரத்தில் சுமார் 1 லட்சம் பக்கத்தில் அவரே 1,50,000 பக்கத்தில் நேரத்தில் அட்வான்ஸ் அதுக்கு கொடுத்திருந்தோம். அதுபோல என்ன ஒரு வேலைகள் செய்தாலும் திருவிழாவா இருக்கலாம், இது ஒரு ஆலயத்தில் நடக்கக்கூடிய இன்னைக்கு நிறைய வச்சுட்டுனாங்க, அதோட நான் செய்யல, நம்மளுடைய ஆலயத்துக்கு தேவை ஆண்டவர் செய்தது. இந்த வேலைகளுக்கு எல்லாம் அவரை கூட வேறு என்ன செய்வார் சொன்னா உதவி புரிந்தார். இப்படி செய்ய நன்றாக இருக்கும். சில நேரத்தில் நானும் நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுக்கிறது உண்டு. எந்த விதமான மதிப்பும் தெரிவிக்காம அதை எல்லாம் ஏற்று நல்ல முறையிலே அவர் செய்திருக்கிறார். தனக்கு ஒரு கடை இருந்தாலும் கடையை விட வேலை நடக்கிறது சொன்னா முழுமையான நேரத்தையும் நம்முடைய ஆலயத்தில் அவர் செலவழித்தார். பல நேரத்தில் சொன்னது உண்டு, அதில் எனக்கு கடை ஒன்றும் ஒழுங்காக பார்க்க முடியல, எனது பொறுப்பிலிருந்து விலகுகிறேன் என்று சொல்லி பலமுறை என்னிடத்திலே கூறியுண்டு. இருந்தாலும் நான் இந்த முன்னையில் கடவுள் முன் பணி செய்ய உன்னை தெரிந்து கொண்டார், உன் பெயரை குறித்து வைத்தார். இம்மதிப்புக்குரிய கடவுள் பணியை நீ தேர்ந்து கொள்ளவில்லை. யாரோனுக்கு தந்தது போல நாமே உமக்கு தந்தோம். இதுவும் நடந்திடுமா, இதுவும் நடந்திடுமா? அருட்பொழிவு செய்துனை அரச தோழரினும் மேலாய் உன்னை நானே உயர்த்துவேன், உன்னை நானே நடத்துவேன்.
ബലിപീഠമൊരുക്കി ബലിവസ്തുരുക്കി ബലിയർപ്പിക്കാൻ വൈദികൻ ഒരുങ്ങി. ബലിപീഠമൊരുക്കി ബലിവസ്തുരുക്കി ബലിയർപ്പിക്കാൻ വൈദികൻ ഒരുങ്ങി. ദിവ്യബലി ദിവ്യബലി ദൈവജനമേ വന്നണയോ. ദിവ്യബലി ദിവ്യബലി ദൈവജനമേ വന്നണയോ. കാൽവരിമലയിലെ ദിവ്യബലി കർത്താവിൻ നാമത്തിലർപ്പിതം. കാൽവരിമലയിലെ ദിവ്യബലി കർത്താവിൻ നാമത്തിലർപ്പിതം. കാരുണ്യമോടെ യോഗ്യരായി തീരുവാൻ ദൈവജനമേ ഒരുങ്ങി വരൂ. കാരുണ്യമോടെ യോഗ്യരായി തീരുവാൻ ദൈവജനമേ ഒരുങ്ങി വരൂ. ദിവ്യബലി ദിവ്യബലി ദൈവജനമേ വന്നണയോ. ദിവ്യബലി ദിവ്യബലി ദൈവജനമേ വന്നണയോ. നാഥൻ തൻ തിരുനിണം സ്നേഹിതർക്കായി ആത്മീയ ഭോജനമായി പകർന്നു. നാഥൻ തൻ തിരുനിണം സ്നേഹിതർക്കായി ആത്മീയ ഭോജനമായി പകർന്നു. ആർദ്രമാം സ്നേഹം പകർന്നിടുവാൻ ആഹ്ലാദിതരായി വന്നണയോ. ആർദ്രമാം സ്നേഹം പകർന്നിടുവാൻ ആഹ്ലാദിതരായി വന്നണയോ. ദിവ്യബലി ദിവ്യബലി ദൈവജനമേ വന്നണയോ. ദിവ്യബലി ദിവ്യബലി ദൈവജനമേ വന്നണയോ. ബലിപീഠമൊരുക്കി ബലിവസ്തുരുക്കി ബലിയർപ്പിക്കാൻ വൈദികൻ ഒരുങ്ങി. ബലിപീഠമൊരുക്കി ബലിവസ്തുരുക്കി ബലിയർപ്പിക്കാൻ വൈദികൻ ഒരുങ്ങി.